ஹாய் மக்களே, வணக்கம். வணக்கம் மக்களே. ஒரு சளி, இருமல், இந்த ஃபீவர் இவங்கெல்லாம் ரிக்கவர் ஆகி வாய் கசப்பாக இருக்குன்னா அப்போது செஞ்சு கொடுக்குற சட்னி இது. எப்பவும் அரைக்கிற 4 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பூண்டு சும்மா ஒரு 4, இஞ்சி சின்னதாக ஒரு பீஸு, இதெல்லாம் இயல்பாக போடுறது. ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலப்பயிறு, அரை ஸ்பூன் பால்ரி அரிசின்னு கடையில் இருக்கும் அது. அப்புறம் தழைங்களில் துள்ளூர் கீரை, முருங்கைக்கீரை, சும்மா ஒரு 4 இனுக்கு சின்ன முனையில் இருக்க இனுக்கு, ரொம்ப துளிர். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை தழை, அப்புறம் இன்னொரு தழை, 2 தழை போட்டு வேணும்னா கருந்துளசி 2 இலை போட்டுக்கணும். கருஞ்சீரகம் கூட இந்த வறுக்கிறதுக்கு போட்டுக்கணும். இது எல்லாமே போட்டு கருஞ்சீரகம் கருப்பாக இருக்கும் பாருங்க, ஒரு 10 விதை, 10-15 விதை இருந்தால் போதும். அது மட்டும் ஒரு சிட்டிக்கு எல்லாமே வறுத்து அரைச்சி நல்லா கடுகு போட்டு தாளித்து ஒரு நாட்டு கோழி முட்டை, ஒரே ஒரு தோசை சின்னதாக ஊற்றி அந்த சட்னி வச்சேன். என் பையனுக்கு அந்த ஜுரம் இருந்தது, கொஞ்சம் வாய் கசப்புலாம் இருந்தது. இது சாப்பிட்ட உடனே நல்லா சூப்பராக இருந்தது. ஏன்னா இவ்வளோவும் சேர்த்ததே அந்த கார சட்னியில் தெரியல. காஞ்ச மிளகா ஒரு 3 தான் வச்சேன். அருமையாக இருந்தது. ஆனால் நம்ம இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள பொருட்களை சேர்த்தது அவனுக்கு தெரியல. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. சில டைம் பசங்களை நம்ம இப்படிலாம் கொஞ்சம் சாப்பிட வச்சாதான் அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இருமல், சளிலாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். அடிக்கடிக்கு செய்யக்கூடாது, எப்பயாச்சும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.